பால் குடிங்க. நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க. இன்னைக்கு டெஸ்ட் முடிஞ்சிருச்சுல, நாளைக்கு ரிசல்ட் வரும். கண்டிப்பா டாக்டர் நல்ல விஷயம் தான் சொல்வார் பாருங்க. எனக்கு நம்பிக்கை இருக்கு. கடவுள் நமக்கு கண்ணை திறக்கிற நேரம் வந்துருச்சுங்க. இன்னைக்கு முழுக்க நான் இருப்பு கொள்ளாம எப்படி இருந்தேன் தெரியுமா? நீங்க நல்லபடியா டெஸ்ட முடிச்சிட்டு எப்ப வருவீங்கன்னு காலையில இருந்து அதே நினைப்போட தான் இருந்தேன். இன்னைக்கு இளங்கோ வந்தாரா? இளங்கோ வந்தார். ஆனா நான் வீட்டுக்கு வர விடலன்னு சொல்ல முடியல. அப்படியெல்லாம் இல்லையே. வேற எப்படி? வீடு தேடி வந்தவரை தெரு முனையில நிக்க வச்சு திருப்பி அனுப்பியிருக்க. ஏன் ரஞ்சினி இப்படி பண்ற? இல்லைங்க, நீங்க தப்பா புரிஞ்சிட்டு இருக்கீங்க. யார் சொன்னாங்க உங்களுக்கு? செஞ்சியா இல்லையா அத சொல்லு முதல்ல. காலையில கோயிலுக்கு போறப்போ அம்மா பாத்திருக்காங்க. இந்த நேரத்துல மாப்பிள்ள வராரு, என்ன விஷயம்னு கேட்கலான்னு கிட்ட வர்றதுக்குள்ள வண்டி எடுத்துட்டு போயிட்டார். நீயும் கூட போயிருக்க. புரியுதுங்க. இதை நீங்க எல்லாரும் முன்னாடியும் கேட்காம என்கிட்ட தனியா கேட்கறதுனால இதுக்கு உண்மையான பதில சொல்ல முடியும். பொதுவுல வச்சு கேட்டிருந்தீங்கன்னா ரொம்ப பிரச்சனையா இருக்குங்க. வீட்டுக்கு வந்தவரை வீதியோட ஏன் திருப்பி அனுப்புன? கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லு முதல்ல. ஏன் நீ வீட்டுல இல்லைன்னா இங்க மாப்பிள்ளை யாரும் கவனிக்க மாட்டாங்களா? ஏன் ரஞ்சினி இப்படி எல்லாம் நடந்துக்கிற? அப்படி எல்லாம் இல்லைங்க. இளங்கோட அப்பா காலையில ஏதோ கெட்ட கனவு கண்டிருக்காரு. புஷ்பாவுக்கு ஏதோ அசம்பாவிதம் நடக்கிற மாதிரி கனவு கண்டு அலறி அடிச்சுட்டு எழுந்திருச்சிருக்காரு. இப்பவே போய் புஷ்பாவை பார்க்கணும்னு கிளம்பி இருக்காரு. அவரை தடுத்துட்டு தான் இளங்கோ இங்க வந்திருக்காரு. அப்பா ஏதோ ஒரு கெட்ட கனவு கண்டிருக்காரு, அதுல உனக்கு அசம்பாவிதம் நடக்குதுன்னு இங்க வந்து புஷ்பா கிட்ட சொன்னா நல்லவாங்க இருக்கும். கிளம்பி வரும்போது என்ன தோணுச்சோ தெரியல. இல்லக்கா, நான் சாயங்காலம் வந்து புஷ்பாவை பாக்குறேன்னு அவரே தான் சொன்னாரு. இவ்ளோ தூரம் வந்துட்டு பார்க்காம ஏன் போறீங்க, பார்த்துட்டு போங்கன்னு நான் தான் சொன்னேன். அவரே தான் வேண்டாம் நான் அப்புறமா வரேன்னு சொல்லிட்டு போனாரு. அதுக்கு நான் என்னங்க பண்ண முடியும்? இது தப்பா? ஏங்க, நான் நல்லதுன்னு நினைச்சு செய்யறது உங்களுக்கு ஏங்க எப்பவுமே தப்பாவே தோணுது? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. கனவுல கூட புஷ்பாவுக்கு ஒண்ணுன்னா அத்தைக்கு மனசு தாங்காது. எனக்கு புஷ்பாவை பத்தி கூட கவலை இல்லைங்க. ஆனா அத்தைக்கு இது தப்பா பட்டுட்டா நாளைக்கு புஷ்பாவுக்கு லேசா தலைவலி கால்வலின்னு படுத்துக்கிட்டா கூட இதுதான் காரணம்னு உங்களுக்கு தோணும் இல்லையா? இளங்கோ கூட அப்படித்தானே யோசிப்பாரு. சரி சரி, இப்படியெல்லாம் காரணம் இருக்கும்னு யாருக்கு தெரியும்? வீட்டுக்கு வந்த மாப்பிள்ள ரோட்ல உன்னை பார்த்து பேசிட்டு வராம திரும்பி போனா பாக்குறவங்களுக்கு தப்பா தான் தோணும். இந்த விஷயத்தை இதோட விட்டுற. எனக்கு தாங்க நேரம் சரியில்லை, விடுங்க. அப்புறம் நாளைக்கு ரிசல்ட் வந்ததும் என்னன்னு பாத்துக்கலாம், போதுமா? இப்ப என்ன கொஞ்சம் நிம்மதியா இருக்க விட. பாலு வேண்டாம். கடவுளே, நாளைக்கு டெஸ்ட் ரிசல்ட் பாசிட்டிவா வரணும் சாமி. இளங்கோ, பாப்பா வா உட்காரு. போனியாப்பா? புஷ்பாவை பாத்தியா? எப்படி இருக்கா? இளங்கோ, என்னப்பா ஏன் ஒரு மாதிரியா இருக்க? புஷ்பாவை பாத்தியா? அவளுக்கு ஒண்ணும் இல்லையே, நல்லா இருக்கல்ல? சாரிப்பா, என்னால இன்னைக்கு போக முடியல. என்னடா சொல்ற? காலையில அவளை பார்த்துட்டு வரேன்னு சொல்லிட்டு தானே போனேன்.
நீ பார்த்துட்டு ஆபீஸ்ல இருந்து போன் பண்ணுவேன்னு போன் பக்கத்திலேயே காத்துக்கிட்டு இருக்க. அப்பா புஷ்பாவுக்கு ஒண்ணும் இல்லப்பா, அவ நல்லதா இருப்பா. அதை நீ நேர்ல போய் பார்த்துட்டு வந்து சொல்லியிருக்கணும். படிச்சு சொன்னேன்டா. இப்படி போகலைன்னு வந்து நின்னா என் வார்த்தைக்கு என்ன மதிப்பு? இல்லப்பா, காலையில அவங்க வீட்டுக்கு தான் போனேன். தெருமுனையில ரஞ்சனி அக்காவை பார்த்தேன். இந்த மாதிரி விஷயம் அப்பா அனுப்புனாரு, அதான் பார்த்துட்டு போலாமேன்னு வந்தேன்னு சொன்னேன். எதுக்கு தேவையில்லாம கெட்ட கணவன் சொல்லி கலவரப்படுத்தணும்? அதெல்லாம் வேண்டாம், புஷ்பா நல்லதா இருக்கா. ஈவினிங் எப்போதும் வர மாதிரி வந்து புஷ்பாவை பார்த்துட்டு போங்கன்னு சொன்னாங்க. எனக்கு அது நியாயம்னு பட்டுச்சு. உங்களுக்கு தான் அவங்க அம்மா பத்தி நல்லா தெரியும்ல. விடிகாலில் வந்த கனவு அதுக்கு இதுன்னு யதார்த்தமா நம்ம சொல்ல போக வேற ஏதாவது ஒண்ணுன்னா கூட இதனால தானே ஆரம்பிச்சிட்டாங்கன்னா. போகாததுக்கு காரணம் சொல்லாத. நீ செஞ்சது எனக்கு பிடிக்கல. நிஜமா காலையில போனேன்ப்பா, அக்காட்ட ஈவினிங் வரேன்னு சொல்லிட்டு தான் ஆபீஸ் போனேன். என்னால முடியலப்பா, ஆபீஸ்ல வேலை ரொம்ப ஜாஸ்தி. 3-4 வேலையை நான் ஒண்டியா செய்ய வேண்டியிருக்கு. நானும் மனுஷன் தானப்பா. என்ன வேலையோ என்னமோ முடிச்சிட்டு வீட்டுக்கு வந்திருக்கல, அப்படியே போய் அங்க பார்த்துட்டு வந்துருக்கலாம்ல. அப்பா ரொம்ப கோவமா? சாரிப்பா, எக்ஸ்ட்ரீம்லி சாரி. நாளைக்கு கண்டிப்பா நான் போய் பார்த்துட்டு வரேன், ஓகேவா? என்னப்பா சரின்னு சொல்லுங்கப்பா. அவளுக்கு ஒண்ணும் இல்ல, நல்லா இருக்கான்னு சொன்னா எனக்கு சந்தோஷம் தான்டா. ஆனா இப்படி பொண்டாட்டி மேல அக்கறையே இல்லாம இருக்கியே. எப்ப பாரு வேலை வேலைன்னு அலைஞ்சுக்கிட்டு இருக்க. டெய்லி ஒரு தடவை அவளை போய் பார்த்துட்டு வான்னு நான் சொல்லியிருக்கேன்ல, கேட்கவே மாட்டேங்கிறியடா. டேய், சாதாரணமா பாக்குறது வேறடா, இந்த மாதிரி வாயும் வயிறுமா இருக்கும்போது பாக்குறது வேற. அவ சாஞ்சிக்க உன் தோள் எப்பவும் தயாரா இருந்தா அம்மா மடியை தேடி போக மாட்டா இல்லையா? அதை புரிஞ்சுக்கடா. சரிப்பா, நாளைக்கு கண்டிப்பா போய் அவளை பார்த்துட்டு வரேன். அவளுக்கு ஒண்ணும் இல்ல, நல்லாதான் இருக்கா. நீங்க நிம்மதியா இருங்க. டேய், நம்ம அரவிந்தனுக்கு நாளை வெட்டிங் டே. ஈவினிங் நான் ஒரு gift வாங்கிட்டு வந்துடுறேன். ஓகே, பாய்டா. என்னம்மா? என்னடா உங்க அண்ணிக்கு இன்னைக்கு என்னாச்சு? காலங்கத்தால சாமி முன்னாடி நின்னு தர்ணா பண்ணிட்டு இருக்கா? சும்மா இருமா, எப்போதும் அவளை கிண்டல் பண்ணிட்டே இருக்க வேண்டியது. நான் பேசினா கிண்டல். கடவுளே. அனி, ஆ என் ஃப்ரெண்டு அரவிந்தன் இருக்கான்ல, அவனுக்கு நாளைக்கு வெட்டிங் டே. ஒரு gift வாங்கணும். நீங்க வாங்கினா சூப்பரா வாங்குவீங்க. என் கூட வரீங்களா நீ? இன்னைக்கு என்னால வர முடியாது சூர்யா. ஏன் நீ ஏதாவது ஸ்பெஷல் கிளாஸ் இருக்கா? ஏதாவது மீட்டிங் இருக்கா? அதெல்லாம் ஒண்ணு இல்ல. இன்னைக்கு ஒரு நாள் என்ன விட்டுடு ப்ளீஸா. என்னங்க, நானும் உங்க கூட வரட்டுமா? 10 மணிக்கு ரிசல்ட் வந்துடும்ல. இத பாரு, நான் இப்ப கடைக்கு போறேன். டாக்டர் எப்போ ஃபோன் பண்றாரோ அப்ப நான் பாத்துக்கிறேன். இல்லைங்க, நாம 2 பேரும் அங்க போய் ரிசப்ஷன்ல உட்காந்துக்கிட்டோம்னா நம்மள பார்த்துட்டு டாக்டர் சீக்கிரம் கூப்பிடுவார்ல, அதனாலதான் சொன்னேன். சொன்னா புரியாது உனக்கு? ஏன் எப்ப பாரு என் உயிரை வாங்குற? ஏன் வேலையை பார்த்துக்க எனக்கு தெரியும். நீ போய் உன் வேலையை பாரு. இதை விட எனக்கு வேற என்ன வேலை இருக்குங்க? ராத்திரி ஃபுல்லா எனக்கு தூக்கமே இல்லைங்க. நல்லபடியா ரிசல்ட் வந்து நமக்கு சீக்கிரமா குழந்தை பிறக்கும்னு டாக்டர் சொல்ற அந்த நிமிஷத்துக்காக தாங்க நான் காத்துட்டு இருக்கேன். எல்லாம் எங்களுக்கும் தெரியும். எப்ப சொல்றாங்களோ அப்ப நானே வாங்கிட்டு வரேன். நீ ஒண்ணும் வர வேண்டாம். முதல்ல இங்க இருந்து போ. சரி சரி, கோவப்பட வேண்டாம். ரிசல்ட் வரும்போது எனக்கு ஒரு போனாவது பண்றீங்களா? ஒரு தடவை சொன்னா புரியாத உனக்கு? ஏன்டி என் உயிரை வாங்குற? போ போன்னு சொல்றல.
என்னங்க போற வழியில அம்மன் கோயில்ல இந்த தேங்காவை உடைச்சிட்டு போயிடுங்க. எனக்கு வேலை இருக்குன்னு சொன்னல, சும்மா ஏன் என் உயிரை வாங்கிட்டு இருக்க? உனக்கு வேணும்னா சூர தேங்காய் நீயே போய் உட. அதை விட்டுட்டு வெளியே கிளம்புற நேரத்துல டென்ஷன் ஆக்காத. என்னங்க போற வழி தானே, இதை உடைச்சிட்டே போங்க. சொன்ன புரியாது உனக்கு? முரளி நீங்க சொன்ன வாங்கிட்டு போயேண்டா. கோயில் வாசல்ல ஒரு தேங்காய் உடைக்கிறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும்? பரவாயில்லையே, அண்ணி பேசுறத ஆதரிச்சு அம்மா பேசுறாங்க. நல்ல டெவலப்மெண்ட் தான் இல்ல? டேய், கோயில் வாசல்ல சூர தேங்காய் உடைச்சா நல்லது. அதுக்கு நான் ஏன் தடை சொல்ல போறேன்? சாமி கிட்ட எனக்கு என்ன சண்டை? ஓ, உனக்கு அப்ப அண்ணி கூட தான் சண்டைன்னு சொல்லாம சொல்ற, அப்படிதானே? வாங்கிக்கிங்க. அடிபட்டுருச்சா? ஐயோ, முரளி, முரளி, என்னடா அண்ணா, என்னாச்சுண்ணே? பாத்துக்க கூடாதுண்ணே. என்னடா இது? போகும்போது தடங்கல். உட்காரு உட்காருங்க. உட்காரு இப்படி. ரஞ்சனி, கொஞ்சம் தண்ணி எடுத்துட்டு வா. அண்ணா, காலை உதறுங்கண்ணே. இருடா, ஒண்ணும் இல்ல. நல்லா உதறுங்கண்ணே. நல்ல உதறுடா. வலி ஒண்ணும் இல்லையே. இந்தாங்க தண்ணி குடிங்க. உட்காருங்கண்ணே, கொஞ்ச நேரம் கழிச்சு இல்ல, போடலாம். நான் கிளம்புறேன். ஏய், நீ வேணா அவனை பைக்ல விட்டுட்டு வாடா. சரியாச்சா? இல்ல, வேண்டாம். அண்ணா வரியாண்ணே, நான் வேணா பைக்ல டிராப் பரவாயில்ல, பண்றேன். பரவாயில்ல. இந்தாங்க. பாத்து போட முரளி. வலிக்குதா? இல்ல, கடவுளே, அவரோட ட்ரீட்மெண்ட் ரிசல்ட் நல்லபடியா வரணும். இதுவரைக்கும் நான் உன் சன்னதிக்கு வந்ததில்ல, இத கூட அத கூடன்னு கேட்டதில்ல. நிச்சயமா நான் உன் மேல பக்தி இல்லாத மனுஷனும் இல்ல. ஆனா பக்திய சொல்லி பேரம் பேசுற அளவுக்கு தரந்தாழ்ந்து போனதில்லைன்னு உனக்கே தெரியும். இப்ப முதல் தடவையா உன் முன்னாடி வந்து நிக்கிறேன். இல்ல, நான் வரல, நீயா வர வச்சிருக்க. பரீட்சை எழுதிட்டு ரிசல்ட்டுக்கு காத்துட்டு இருக்கிற பையன் மாதிரி என் மனசு கடந்து துடிச்சிட்டு இருக்கிறது உனக்கு தெரியும். அம்மா, டாக்டர் வாயால எனக்கு ஒரு நல்ல பதில நீதமா கொடுக்கணும். ரஞ்சனியை நினைச்சு நான் பெருமைப்பட்டிருக்கேன், சந்தோஷப்பட்டிருக்கேன், கர்வப்பட்டிருக்கேன். அவளை கொஞ்சிருக்கேன், கோவிச்சிருக்கேன், திட்டிருக்கேன், ஏன் அடிக்க கூட செஞ்சிருக்கேன். ஆனா நான் எப்பவும் என் பொண்டாட்டிய பார்த்து பயந்ததில்லை. முதல் தடவையா இன்னைக்கு அந்த பயம் வந்துருச்சு. இன்னைக்கு கிடைக்க போற ரிசல்ட்ல தான் என் உயிர் ஒளிஞ்சுகிட்டு இருக்கு. இதுக்கு மேல நான் உனக்கு என்ன சொல்றது, எப்படி சொல்றதுன்னு தெரியல. அம்மா, நீதாம்மா என்ன காப்பாத்தணும். வணக்கம் சாமி. நமஸ்காரம். அர்ச்சனை பண்ணணுமா? இல்ல, வேண்டாம். இல்லைன்னா பரவாயில்ல.
உங்க பிரார்த்தனை பலிக்க இங்க விபூதி குங்குமம் கட்டி போட்டு பார்க்கறதா வழக்கம். உங்களுக்கு பார்க்கட்டுமா? புரியல சாமி. மனசுல நினைக்கிறது நடக்கணும்னு வேண்டிண்டு இந்த அம்மன் பாதத்துல விபூதி குங்குமம் கட்டி போட்டு பார்க்கறது தான் வழக்கம். பொட்டலத்தை பிரிச்சு பார்க்கறச்ச குங்குமம் வந்ததுன்னா நம்ம நினைச்ச காரியம் நல்லபடியா நடக்குங்கிறது ஐதீகம். செய்யுங்க சாமி. லேசா செஞ்சிடறேன், வாங்க. सर्वमङ्गलमाङ्गल्ये शिवे सर्वार्थसाधके शरण्ये त्र्यम्बके गौरी नारायणि नमोस्तुते एकहारति आद्यदीपो दर्शयामि समस्तरक्षां धारयामि पुत्रलाभं दीर्घमायुः இந்த ரெண்டுல ஒன்று எடுங்கோ. சாமி நீங்களே எடுத்துருங்களேன்.